பரிசுத்த ஆவிக்கு உரிமையாளரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவரும். பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றான மெய் தேவன். பாடம் 12. பிரியமானவர்களே, விம்கோ நகர் கிறிஸ்டின் சபையை ஊழியக்காரனாக ஏவில்லகுமார் உங்களுக்கு என் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தவ மக்கள் தங்களை சிருஷ்டித்த தேவன் யார் என்று அறியாமல் இருப்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் ஒரு சாரார் இயேசுவானவரே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் இருக்கிறார் என்கிறார்கள். இன்னொரு பிரிவினர் அது தவறு, தேவன் ஒருவரேயானாலும் அவர் சம அந்தஸ்துள்ள மூவராய் திருத்துவ தேவனாய் செயல்படுகிறார் என்கிறார்கள். ஆனால் வேதாகமோ பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றான மெய் தேவன் என்கிறது. இதை நிரூபிக்க அநேக காரணங்களையும் பிதாவையும் குமாரனையும் இணைத்து சொல்லப்பட்ட 10க்கும் மேற்பட்ட சம்பவங்களையும் மேற்கோள் காட்டி பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றான மெய் தேவன் என்பதை நிரூபித்தேன். இந்த பாடத்தில் பரிசுத்த ஆவிக்கு உரிமையாளரும் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டவரும் என்ற தலைப்பில் பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றான மெய் தேவன் என்பதை ஆராய்வோம். பரிசுத்த ஆவியை குறித்த தேவனுடைய வாக்குத்தத்தம். ஆதி காலம் முதல் தேவன் தம்முடைய மகிமைக்காக சிருஷ்டித்த இஸ்ரவேலர்கள் முதற்கொண்டு யாவரும் தேவனுக்கு விரோதமாகவே செயல்பட்டார்கள். எனவே தேவன் தம்முடைய அன்பின் நிமித்தமாக எசேக்கியேல் 36:27 உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளையில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின் படி செய்யவும் பண்ணுவேன் என்றும், யோவேல் 2:28 நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றும் வாக்குத்தத்தம் செய்திருந்தார். அதன்படி அப்போஸ்தலர் 5:32 தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்தாவை தந்தருளியிருக்கிறார் என்றும், தீத்து 3:7 தேவன் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மில் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவி நமக்குள் பரிசுத்தாவி இருக்க வேண்டியது அவசியம். 1 எபேசியர் 1:14 தேவனுக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியால் ஒருவனுக்குள் பரிசுத்தாவி இருந்தால்தான் அவன் கடைசி நாளில் மீட்கப்படுவான். இல்லாவிட்டால் உலக மக்களோடு அழிந்து போவான். 2 எபேசியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆவினாலே உங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியால் ஒருவனுக்கு பரிசுத்தாவி இருந்தால்தான் அவன் தன் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட முடியும். 3 1 கொரிந்தியர் 2:11 தேவனுடைய ஆவியை என்று ஒருவனும் தேவனுக்குரியவளை அறிய மாட்டான் என்றும், 1 யோவான் 2:20 நீங்கள் பரிசுத்தாலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறபடியால் ஒருவனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால்தான் அவன் தேவனுக்குரிய வேதத்தை பற்றிய தேவனுக்கு பிரியமான காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய ஆவி இல்லாதவன் தேவனுக்கு உரியவனும் அல்ல, தேவனுக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ளவும் முடியாது. 4 பிலிப்பியர் 2:11 பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். இதையே 1 கொரிந்தியர் 12:3 தேவனுடைய ஆவியை எண்ணி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியால் ஒருவனுக்குள் பரிசுத்த ஆவி இருந்தால்தான் அவன் இயேசுவை கர்த்தர் என்று முழு மனதோடு அறிக்கை பண்ணுவான். பரிசுத்த ஆவி அவனுக்குள் இராவிட்டால் அவன் இயேசுவே தேவன் என்றும் இயேசுவானவர் திருத்துவ தேவன் என்றும் வேதம் சொல்லாதைத்தான் சொல்லுவான். 5 2 தெசலோனிக்கேயர் 2:13 நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் என்றும், தீத்து 3:5 தேவன் தமது இரக்கத்தின்படி மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவரை நம்மை பரிசுத்தப்படுத்தி புதிய மனுஷனாக்குகிறார் என்று அறிகிறோம். 6 எபேசியர் 2:22 படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேவன் வாசம் பண்ணும் ஆலயமாக கட்டுகிறார். 7 ரோமர் 8:16 படி நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடன் கூட சாட்சி கொடுக்கிறார். 8 1 யோவான் 4:13 படி தேவன் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். 9 மேலும் ரோமர் 8:26
ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் என்றும் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரும் மூச்சுகளோடு நமக்காக தேவனிடத்தில் வேண்டு செய்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பரிசுத்த ஆவி நம்மில் வாசமாயிருக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால்தான் நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும். மற்றபடி பரிசுத்த ஆவியை அந்நிய பாஷை பேசுவதற்கோ அற்புத அடையாளங்கள் செய்வதற்கோ அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் யார்? ஆனால் கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்வதென்றோ அவர் யார் என்று தெரியாமல் குழம்பி போகிறார்கள். கேள்வி என்னவென்றால், பிதாவாகிய தேவன்தான் பரிசுத்த ஆவியானவரா, அல்லது பெந்தேகோஸ்தேக்காரரின் போதனையின்படி ஆண்டவராகிய இயேசுதான் பரிசுத்த ஆவியானவரா, அல்லது திருத்துவக்காரர்களின் போதனையின்படி பரிசுத்த ஆவியானவர் சுயமாய் செயல்படுகிற தேவனுக்கு சமமான அல்லது பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செயல்படுகிற சமமான தேவனா, அல்லது பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்துகிற தேவனுடைய ஆவியா? பிதாவே பரிசுத்த ஆவியானவர் என்கிற தவறான போதனை. கிறிஸ்தவர்கள் ஒரு பிரிவினர் தேவன் ஆவியாய் இருக்கிறார், தேவன் வேறு அவருடைய ஆவி வேறு அல்ல, மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறார். எனவே பிதாவாகிய தேவன்தான் பரிசுத்த ஆவியானவர் என்று வாதாடுகிறார்கள். யெகோவா சாட்சியினர் போன்றோர் பரிசுத்த ஆவியானவர் என்று ஒன்று கிடையாது, பரிசுத்த ஆவி தேவனுடைய ஒரு சக்தி தான் என்று சொல்லுவதால் இவர்களும் அவர்களை பின்பற்றி பரிசுத்த ஆவியானவர் என்று ஒன்று கிடையாது, தேவத்துவத்தில் பிதா குமார் 2 பேர் மாத்திரமே உண்டு என்று சொல்கிறார்கள். மத்தேயு 3:16-17, மத்தேயு 28:19, 2 கொரிந்தியர் 13:14, 1 பேதுரு 1:2, வெளிப்படுத்தின விசேஷம் 1:4-6 வசனங்களில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆகிய மூவரும் தனித்தனியானவர்கள் என்று காட்டப்பட்டாலும் இவர்கள் பிதாவாகிய தேவன்தான் பரிசுத்த ஆவியானவர் என்று அடம் பண்ணுவது ஆச்சரியமாக இருக்கிறது. எபேசியர் 4:4-6 வசனங்களில் ஒரே ஆவி உண்டு, ஒரே கர்த்தர் உண்டு, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதா உண்டு என்று சொல்லப்பட்டாலும் 1 கொரிந்தியர் 12:4-6 வசனங்களில் ஆவியானவர் ஒருவரே வரங்களை கொடுக்கிறவர், கர்த்தராகிய இயேசு ஒருவரே ஊழியங்கள் செய்கிறவர், பிதாவாகிய தேவன் ஒருவரே கிரியைகள் செய்கிறவர் என்று அவருடைய செயலோடு அவர் தனித்தனியான தெளிவாய் சொல்லப்பட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லப்பட்டாலும் தங்களை ஞானி என்று எண்ணுகிற இவர்கள் பிதாவானவர் தான் பரிசுத்த ஆவி என்று சொல்லி தங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள். இயேசுவானவரே பரிசுத்த ஆவியானவர் என்ற தவறான போதனை. பெந்தேகோஸ்தே போன்ற இன்னொரு பிரிவினர் 1 பேதுரு 1:11 தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளை முன்னறிவித்தார் என்றும், ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவியில்லாதவன் அவருடையவன் அல்ல என்றும், கலாத்தியர் 4:6 மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்றும், 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவர்கள் இயேசுவே பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிறார்கள். மேலும் இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களிடம் யோவான் 14:18-19 வசனங்களில் நான் உங்களை திக்கற்றவராக விடேன், உங்களிடத்தில் வருவேன், இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர்கள் என்றும், யோவான் 16:16 நான் பிதாவிடத்தில் போகிறபடியால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்னும் சொன்னபடியால் ஆண்டவராக இயேசுதான் பரிசுத்த ஆவியினர் வந்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு பரிசுத்த ஆவியை மத்தேயு 10:20 உங்களுடைய பிதாவின் ஆவியானவர் என்றும், பரிசுத்த ஆவியை மத்தேயு 10:20 உங்களுடைய பிதாவின் ஆவியானவர் என்றும், அப்போஸ்தலர் 4:1-5 மற்றும் 8 வசனங்களில் வாக்குத்தத்தமான பரிசுத்த ஆவியானவர் என்றும் சொல்லுகிறார். மேலும் யோவான் 14:26 ஆண்டவராய் இயேசு பிதாவை வேண்டிக் கொண்டதினாலேயே பிதாவானவர் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியை வேறொரு தேற்றவாளன், அதாவது பரிசுத்த ஆவி இயேசுவானவர் அல்ல, மாறாக அவர் வேறொரு தேற்றவாளன் என்றும்
யோவான் 15:26 பரிசுத்த ஆவி பிதாவினிடத்தில் இருக்கிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாய சத்தியாவை தேற்றவாளன் என்றும் அவர் ஆண்டவராக இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றும் சொல்லியிருக்க இயேசுவானவரை பரிசுத்த ஆவி என்று சொல்ல முடியாதே. எபேசியர் 4:4-6, 1 கொரிந்தியர் 12:4-6 வசனங்களில் ஆண்டவராக இயேசு வேறு தேவன் வேறு, ஆண்டவராக இயேசு வேறு தேவன் வேறு என்று தெளிவாய் சொல்லப்பட்டாலும் ஆண்டவராக இயேசு ஞானஸ்தானம் பெற்ற போது பரிசுத்த ஆவி பிராவை போல் அவர் மேல் இறங்கினாலும் பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆண்டவராக இயேசு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டாலும் பெந்தேகோஸ்தேக்காரர்கள் இயேசுவே பரிசுத்த ஆவியானவர், இயேசுவும் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே என்று அடம்பிடித்து மக்களை குழப்புகிறார்கள். பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் சமமானவர்கள் அல்ல. பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் சமமானவர்கள் அல்ல. எப்படி ஆண்டவரை இயேசு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறாரோ அப்படியே பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். எப்படி ஆண்டவரை இயேசு சுயசித்தம் உள்ளவராக இல்லையோ அப்படியே பரிசுத்த ஆவியானவரும் சுயசித்தம் உள்ளவராக இல்லை. எப்படி ஆண்டவராக இயேசு தேவனுடைய குமாரனோ அப்படியே பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய ஆவியே. குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் தேவனே உரிமையாளர். அதனால்தான் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்றும் பரிசுத்த ஆவி தேவனுடைய ஆவி என்றும் சொல்லப்படுகிறார்கள். அதனால் இயேசுவானவரே பரிசுத்த ஆவி என்கிற பெந்தேகோஸ்தேக்காரன் உபதேசமும் ஒரே தேவன் சமந்தஸ்துல மூவராய் செயல்படுகிறார் என்கிற திருத்துவக்காரன் உபதேசமும் பொய் என்று அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஏசாயா 63:12 அவர் நடுவே தம்முடைய பரிசுத்த ஆவி இருக்க கட்டளையிட்டார் என்றும் ஏசாயா 63:12 அவர்கள் நடுவே தம்முடைய பரிசுத்த ஆவி இருக்க கட்டளையிட்டார் என்றும் நெகேமியா 9:20 அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் சமமானவர்களானால் தேவன் பரிசுத்த ஆவியானவருக்கு கட்டளையிட முடியாது. மேலும் ஏசாயா 42:1 என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன் என்றும் என்னாகமம் 11:17 உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் எல்லார் மேலும் வைப்பேன் என்றும் யோவேல் 2:28 மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றும் தேவனே சொல்கிறபடியால் பரிசுத்த ஆவியை இயக்குவதும் செயல்படுத்துவதும் பிதாவாகிய தேவனே என்று அறிகிறோம். எனவே பிதாவானவரும் பரிசுத்த ஆவியாரும் சமமானவர்கள் என்று சொல்லுகிற திருத்துவக்கார உபதேசம் பொய்யானதாகும். பிதாவாகிய தேவனே பரிசுத்த ஆவிக்கு உரிமையாளர். தேவன் ஆவியாய் இருப்பதினால் அவர் பரிசுத்தாவி எனப்படுகிறவர் அல்ல. ஆதியாகமம் 1:2 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த போது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்றும் சங்கீதம் 104:30 நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும் என்றும் ஆகாய 2:5 நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியால் ஆவியாய் இருக்கிற தேவனிடத்தில் அவருடைய சித்தத்தை செய்ய இன்னொரு அல்லது வேறொரு பரிசுத்தமான ஆவி அவரிடத்தில் இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவி யோவான் 3:34 பிதாவின் ஆவி என்றும் மத்தேயு 10:20 பிதாவின் ஆவியானவர் என்றும் மத்தேயு 3:16 தேவ ஆவி என்றும் ஆதியாகமம் 1:2 தேவ ஆவியானவர் என்றும் நியாயாதிபதிகள் 3:10 கர்த்தருடைய ஆவி என்றும் அதாவது யெகோவாவின் ஆவி என்றும் 2 சாமுவேல் 23:2 கர்த்தருடைய ஆவியானவர் என்றும் யோவான் 16:13 சத்திய ஆவி என்றும் யோவான் 14:17 சத்திய ஆவியானவர் என்றும் யோவான் 16:7 தேற்றவாளன் என்றும் யோவான் 14:26 பரிசுத்த ஆவியாக தேற்றவாளன் என்றும் அழைக்கப்படுகிறார். எனவே பரிசுத்த ஆவி பிதாவாகிய தேவனுக்கு உரியவரே அல்லது அவருக்கு சொந்தமானவரே. எனவே பிதாவாகி தேவன் ஒருவரே பரிசுத்த ஆவிக்கு உரிமையாளராகும். எனவேதான் தேவன் பரிசுத்த ஆவியை குறித்து என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை என்றும் என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன் என்றும் உன்மேல் இருக்கிற என் ஆவியும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியை தம்முடைய ஆவி என்று உரிமை கோருகிறார். மேலும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவன் என்றும் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைப்பேன் என்றும் தான் சொல்லியிருக்கிறார்.
எண்ணெய் ஊற்றுவன் என்றோ எண்ணெய் வைப்பன் என்று சொல்லவில்லை என்பதை மனதில் வையுங்கள். எனவே தேவனும் பரிசுத்தாவியும் ஒருவரே என்கிற பெந்தேகோஸ்தேக்காரரின் உபதேசம் பொய்யானதாகும். தேவன் ஆண்டவராக இயேசுவை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தமாகும். ஆண்டவராக இயேசு ஏன் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும்? ஒருவர் அபிஷேகம் பண்ணப்பட்டால்தான் தேவனுக்கு ஊழியம் செய்ய தகுதியானவராக முடியும். ஆண்டவராக இயேசுவை குறித்து சங்கீதம் 2:2 கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்றார்கள் என்றும், சங்கீதம் 2:6 நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றும், ஏசாயா 66:1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையே அப்போஸ்தலர் பேதுருவும் அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்கிறார். எனவே தேவன் ஆண்டவராகிய இயேசுவை பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணினபடியால் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியும் இயேசுவானவரும் ஆகிய மூவரும் ஒருவராயும் அல்ல, மூவரும் சமமானவர்களும் அல்ல. எனவே பெந்தேகோஸ்தேக்காரரின் உபதேசமும் கிறிஸ்துவக்காரரின் உபதேசமும் பொய்யானது என்று அறிகிறோம். ஆண்டவராய் இயேசு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர். ஆண்டவராய் இயேசுவை குறித்து ஏசாயா 11:2 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்றும், வெளியே 3:1 ஆண்டவராக இயேசு தேவனுடைய 7 ஆவிகளை உடையவர் என்றும், மத்தேயு 12:8 இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கு என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமரப்பண்ணுவேன், என் ஆவியை அவர் மேல் அமரப்பண்ணுவேன் என்று தேவன் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவராய் இயேசு மேல் தேவன் தம்முடைய ஆவியை அமரப்பண்ணினதினாலேயே அவர் பரிசுத்த ஆவி உடையவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசுவை குறித்து சாட்சி சொல்ல வந்த யோவான் ஸ்நானகனும் யோவான் 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்றார். அப்போஸ்தலர்களும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். நாம் சட்டத்தின்படி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்கும் பரிசுத்த ஆவி முத்திரையாக கொடுக்கப்படுகிறார். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு உரிமையாளராகிய பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவிக்கு உரிமையாளராகிய பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசுவுக்கு பரிசுத்த ஆவியின் முழு தன்மையையும் அவர் மேல் அமர பண்ணி தம்முடைய ஆவியாக பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். எனவே பரிசுத்த ஆவிக்கு உரிமையாளராகிய பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவரும் ஒருவராயும் சம அந்தஸ்தோடாயும் இருக்க முடியாது. எனவே பரிசுத்த ஆவிக்கு உரிமையாளராகிய பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவரும் ஒருவராயும் சம அந்தஸ்துள்ளவர்களாயும் இருக்க முடியாது. எனவே இயேசுவே பரிசுத்த ஆவியானவர் என்கிற பெந்தேகோஸ்தேக்காரரின் உபதேசமும், ஒரே தேவன் சம அந்தஸ்துள்ள மூவராய் செயல்படுகிறார் என்ற திருத்துவக்காரரின் உபதேசமும் பொய் என்றும் அது பரிசுத்த ஆவியினருக்கு விரோதமான பாவம் என்றும் அறிகிறோம். எனவே பரிசுத்த ஆவிக்கு உரிமையாளராகிய பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றான மெய் தேவன் என்று நிதானிக்கிறோம். இந்த பாடத்தை கேட்டதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாடங்களை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அநேகருக்கு ஷேர் செய்யும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்கள் அனைவரும் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மிக்க நன்றி.